வணக்கம் ரதி. அதாவது தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றது. அதேபோல் சிறைபிடிக்கப்படக்கூடிய விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகளை அரசுடைமையாக்கி வருகின்றது. இதனால் தமிழக மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மீனவர்களை விடுதலை செய்யவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக மற்றும் விசைப்படகு மீனவர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று ராமேஸ்வரத்தில் நடத்தி வருகிறார்கள். கருப்பு கொடி ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டமானது மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களுடன் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளரும் எம்எல்ஏமான காதர் பாட்சா முத்துராமலிங்கம், அதேபோல் மற்ற எம்எல்ஏக்கள் மற்றும் விசைப்படகு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக உடனடியாக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், மீனவர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. அதேபோல் தமிழக அரசு மீனவர்கள் மீன்பிடித்து சிறையில் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சிறை காலங்களை கணக்கிட்டு தமிழக அரசு மீனவர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கி வருகின்றது. அதேபோல் மத்திய அரசும் நிதி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகள் சேதமடைந்துள்ளதால் அதற்கான புதிய படகுகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது தற்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று வருகிறது.